கோயிலுக்கு முன்னால மக்கள் வந்து ரொம்ப பக்தியோட அண்ணாமலையார தரிசிக்க ஆங்காங்கே கூட்டம் கூட்டமா வந்துக்கிட்டு இருந்தாங்க. திருவிழா காலம்னால அங்கங்க வந்து வ தேர்கள்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுங்க. ரொம்ப அழகா இருந்தது அற்புதமா. ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு திருவிழாக்கான ஒரு மனநிலை வந்து அந்த இடத்துல உருவானத என்னால உணர முடிஞ்சதுங்க. நான் சும்மா நின்னு பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன். முன்னால திருவண்ணாமலையுடைய அந்த கோயிலுக்கு முன்னால சும்மா எந்த மைண்டில எண்ண ஓட்டம் இல்லாம அப்படியே கவனிச்சேங்க. இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னால ஒரு மண்டபம் இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு முன்னால எல்லாருமே வந்து சூடம் பொருத்தி வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அ அங்க கூட முதல்ல திருவண்ணாமலையில வந்து வந்து இறங்கி இந்த இடத்துல நின்னு தான் வந்து நாங்க சூடத்த வந்து பொருத்தி வச்சுட்டு கிரிவலம் போயிட்டு வந்தோம். இப்போ வந்து முடிச்சுட்டு வந்து இப்ப நின்னுட்டுருக்கேங்க அந்த இடத்துல. இப்ப ராஜகோபுரத்த கூட நான் இப்ப பதிவுல போட்டிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அது போக சும்மா அப்படியே அந்த ஏரியா வந்து அப்படியே என்னுடைய கேமரா மூலமா வந்து நான் வந்து படம் பிடிச்சேங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த இடம். ரொம்ப அற்புதமான ஒரு வைப்ரேஷன் இருக்கிறத என்னால உணர முடிஞ்சதுங்க. மக்கள் வந்து கூடி, கூடி, கூடி அண்ணாமலையார வணங்கி சூடத்த பொருத்தி வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட, உற்சாகமா, ஒரு நம்பிக்கையோட அங்கங்க அவங்க வந்து கூட்டம் கூட்டமா போயிட்டு இருந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஸோ அண்ணாமலையார் அப்படின்னாலே நெருப்பு ஸ்தலம் தான் இல்லையா? திருவண்ணாமலை. ஸோ டக்குனு பத்திக்குருங்க நமக்கு. ஸோ ரொம்ப என்னமோ ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி எனக்குள்ள பத்திக்கிட்டுச்சுங்க.